இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 2. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எவ்வளவு அழகாக நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஓட்டத்தை போல, ஒரு ரன்னிங் ரேஸை போல, மேரத்தான் ரேஸை போல இருக்கிறது என்பதை எங்களுக்கு விளக்கி காட்டி கொண்டு வருகிறேன். இந்த ஓட்டத்தை ஓடும்போது ஆண்டவரே எத்தனையோ சாட்சிகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வேதாகமத்தில் எங்கள் நடைமுறை, எங்கள் சொந்த குடும்பத்திலே நாங்கள் பார்த்த எங்களுடைய சொந்த பெற்றோர்கள், எங்களோடு பிறந்தவர்கள், இவர்கள் சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு ஒரு சாட்சிகள் எங்கள் மனதில் இருக்கும்போது எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரே, எங்களுக்காக எங்களை சுற்றி இருக்கிற இந்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடும்போது ஆண்டவரே எல்லா சுமைகளையும் ஆண்டவரே உம் பேரில் வைக்க நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்று சுமைகளை எல்லாம் வைத்து விட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை எப்படி உதறி தள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோடு பேசுங்க. எங்கள் பந்தயத்தில் நாங்கள் ஓடுவதற்கு இந்த சுமைகளும் ஆண்டவரே, பாரமும் பாவமும் எங்களை தடுத்து நிறுத்துகின்றன ஆண்டவரே. அதனால் பாரத்தை உம் பேரில் வைக்க எங்களை நீர் அழைத்தீர். இன்று பாவத்தை உதறி தள்ளிவிட எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அடுத்த வசனத்தையும் நான் தொடர்ந்து இந்த நாளிலே பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையானது, கிறிஸ்தவ ஜீவியமானது ஒரு ஓட்டம். இட் இஸ் அ மேரத்தான் ரேஸ். நான் ஓடுகிற ஓட்டம், இந்த வாழ்க்கையில் ஓடுகிற அந்த முழு பந்தயத்தில் ஒரு பகுதியை நான் ஓடுகிறேன். அதை எப்படி நான் ஓட வேண்டும்? எனக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் நான் ஓட வேண்டும். அதே நேரத்தில் அப்படி ஓடும்போது எனக்காக கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகளின் மூலமாக நான் என்னை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சோர்வடைந்து விடக்கூடாது. அது தொடர்ந்து நமக்கு நிறைய சுமை இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, நம்மை அழுத்துகிற ஸ்ட்ரெஸ், ஓவர்லோட் ஆஃப் ஒர்க், இப்படி பல பாரங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த பாரங்கள் எல்லாம் பாவங்கள் இல்லை. ஆனால் இந்த பாரங்களை நம்ம தள்ளி விடலைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியாது. ஸோ இந்த பாரத்தை எல்லாம் நாம் தள்ளி விடுவதற்கு கடந்த வாரத்தில் கர்த்தர் மேல் பாரத்தை பாரம் என்றால் என்ன? அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க அவர் நம்மை அழைக்கிறார். ஹீ இஸ் கிவிங் அஸ் அ யூனிவர்சல் கால். பாரமாக இருக்கிறவனை யாருமே கூப்பிட மாட்டாங்க. பிரச்சனையோடு ஒருத்தர் வரானா, ஐயோப்பா அவரோட பிரச்சனையும் என்னோட தலையில் வேண்டான்ட்டு அதை ஒதுக்க தான் நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் மனிதனை போல அல்ல. பாரம் உள்ளவர்களை தான், கவலை உள்ளவர்களை தான், இந்த பாரத்திலிருந்து விடுபட முடியவில்லையே என்று பல கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறவங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார். பாரத்தையெல்லாம் அவர் மேலே வச்சுட சொல்கிறாரு. நமக்கு ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாரு. பாரத்தை வைக்கும்போது லகுவாய் ஓடுவதற்கு கிருபை அளிக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? வி நீட் டு ரன் ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு பாரத்தை என்ன செய்யணும்? தேவன் பேரில் வைத்து விடணும். ரெண்டாவது, பி ஃபோக்கஸ்டு. இப்போ நம்ம குறிக்கோளை நோக்கி ஓட வேண்டும். இப்போ குறிக்கோளை நோக்கி ஓடுவதற்கு அடுத்த தடங்களாக இருப்பது என்ன தெரியுமா? பாவம். இந்த பாவத்தை என்ன செய்யணுமா? அது நம்மளை பிடிச்சிட்ருக்குது. இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட வேண்டும். எப்படி பாவத்தை உதறி தள்ளுறது? நான் எத்தனை தடவை அதை உதறி விட்டாலும் அது என்னை பிடிச்சிக்குதே, லீச்சாட்டம் பிடிக்குதேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாவத்தில் இருந்து
வெளிவரத்துக்கு உங்களுக்கு எளிதான வழி என்ன தெரியுமா? 119வது சங்கீதம் 133வது வசனம் சொல்லுது, லெட் நோ சின் ரூல் ஓவர் யூ. எந்த பாவமும் உன்னை என்ன செய்ய வேண்டாம், உன்னை அடிமைப்படுத்த வேண்டாம், உன்னை ஆட்சி செய்ய வேண்டாம். அப்போ எந்த பாவமும் என்னை ஆட்சி செய்யாமல் இருக்கணும்னா எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? பாவம்னா தெரியுது, சில வேளைகளில் இதுவும் பாவமா இதுவும் பாவமானு யோசிக்கிறோம். அதை நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக முக்கியமாக ஒரு வசனம் இருந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வசனம் நான் அநேக காரியத்தில் இருந்து ஐயோ இது செய்யலாமா இது செய்ய வேண்டாமா இது பாவமானு நம்ம மனசில் பல எண்ணங்கள் ஓடும்போது அது நமக்கு உதவியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம் திரும்பி ரிப்பீட் ஆகும். இந்த நான் அந்த ஒரே வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பாவம், இது பாவமா? இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். லெட் நோ சின் ரூல் ஓவர் மீ. எந்த பாவமும் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. அப்போ பாவம் என்னை ஆண்டு கொண்டால் நான் பாவத்துக்கு அடிமையாகிறேன். அப்போ நான் எந்த பாவத்துக்கும் அடிமையாகக்கூடாது என்று நினைப்பீர்கள் என்றால் பாவம்னா என்னன்றதை நம்ம விளங்கிக்கணும். 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போனா என்னெல்லாம் உனக்கு அதிகாரம் இருக்குது? எதை வேணாலும் இந்த உலகத்தில் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் எனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அந்த ஃப்ரீ வில்லு கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவரே எவ்ரிதிங் இஸ் பெர்மிசபிள், ஆனால் எவ்ரிதிங் இஸ் நாட் பெனிஃபிஷியல். எதுனால நான் செய்யலாம், ஆனால் எல்லாம் எனக்கு பயனுடையதாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிலும் அடிமைப்பட்டு இருக்க மாட்டேன். என்ன தெளிவாக சொல்கிறாரு. எது வேணாலும் நான் செய்யலாம், ஆனால் நான் எதுக்கும் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒன்றுக்கு தான் நான் அடிமையாகிறேன். யாருக்கு? என்னுடைய தேவனுக்கும் தேவனுடைய அன்புக்கும் நான் அடிபணிக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் இதை செய்யும்போது யோசித்து பாருங்கள், இந்த காரியத்தை நான் செஞ்சால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய அன்புக்கு இது பயனுடையதாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் யோசிக்கணும்னா, இந்த காரியத்தை நான் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறுகிறேனா? இதை ஒவ்வொரு முறையும் இந்த செக் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாது, இப்படி உங்கள் மனது என்ன செய்யாது, குழப்பமடையாது. அப்போ அதனால் இந்த வசனம் நான் என்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது, சாதாரணமாக எங்கேயாவது போகும்போது கூட, யாரையாவது விசிட் பண்ணணும்னு யோசிக்கும்போது கூட நான் யோசிப்பேன், ஆண்டவரே இதை செய்யும்போது நான் உம்மை போல் இந்த காரியம் மாற்றுமா? என்ன இவர்களோட பேசுகிறது நான் உம்மை போல மாட்டுமா? இவர்களோட நான் சேர்ந்து வாழ்வது உம்மை போல மாற்றுமா? எது என்னை உம்மை போல மாற்றும் எனக்கு காட்டித்தாங்க சுவாமி. அதை மட்டும் நான் செய்யணும். நீங்கள் எப்படி யோசித்துட்டீங்கன்னா பாவம் என்ன செய்யாது, ஒரு நாளும் நம்மை அடிமைப்படுத்தாது. இப்படி யோசித்து வாழ இயேசு கிறிஸ்துவை போல வாழ தான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு முடியலையேன்னு யோசிப்பீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் காலையில் ஒரு அதிகாரமாவது படிச்சுட்டு அதை தியானம் பண்ணணும். தியானம்னா என்ன? அதை பற்றி யோசித்துட்டு நீங்கள் எதை யோசித்தீங்களோ அதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம எப்படி வாழ்வோம், நிறைவானது வரும்போது குறைவானது போய்விடும். சங்கீதம் 1வது சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்கிறான். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ தேவனுடைய வாக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே போகும்போதே பாவத்தின் மேலே நமக்கு நிச்சயம் என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்தும்
விடுதலை கிடைக்கும். பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க தேவனிடத்தில் போய் ஆண்டவரேன்ட்டு பேசும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், என் பாரத்தெல்லாம் உங்கள் மேலே வச்சிட்றேன்ப்பான்ட்டு அவர்கிட்ட பேசும்போது கிடைக்கும். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஆண்டவர் பேசின அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே வைக்கும்போது நம்ம பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதை தான் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஐ ஹவ் ஹிட் யுவர் வேர்ட் இன் மை ஹார்ட் தட் ஐ வில் நாட் சின். நம்ம எதை நம்ம இருதயத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறோம்? நம்ம பாவத்தை இருதயத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டே இருந்தோன்னா அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. சரி, இருதயத்துக்குள்ளே இருக்கிற பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், அதை நான் மறைச்சி என்னுடைய இருதயத்தில் உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாவத்தை தூக்கி போடுறதுக்கு ஒரே ஒன்றுக்கு தான் சக்தி இருக்குது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நீ உள்ளுக்குள்ளே அனுப்பும்போது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் நிறைக்க 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 உள்ளுக்குள்ளே இருக்கிற உன்னுடைய பாவமான நினைவுகள், மற்றவர்களை குறித்து யோசிக்கிற தீய நினைவுகள், மன்னிக்கக்கூடாத ஒரு கொடூரமான நினைவுகள், இவையெல்லாம் வெளியில் நமக்கு வர வசதியாக இருக்குது. செய்து பாருங்கள், வசனத்தை வாசித்து பாருங்கள். அதனால் கிடைக்கிற அந்த நிறைவு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேறு எதுனாலேயும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால தான் எதெல்லாம் நீ பாவம்ன்ட்டு யோசிக்க வேண்டியதில்லை, எதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உன்னை வழிநடத்த முடியாமல் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, முதல் வசனத்தில் பாரத்தை எடுத்துட்டோம், பாவத்தை உதறி தள்ளுவதற்கு கற்றுக்கொண்டோம். இப்போ நம்முடைய பந்தயத்தில் நம்ம எப்படி ஓடணுமா, மன உறுதியோடு ஓட வேண்டும். இதில் மன உறுதின்னு சொல்லும்போது எப்படி மன உறுதி வரும்னா, நமக்கு நம்முடைய ஓட்டத்தில் என்ன கிடைக்கணும், we need to be focused மட்டும் அல்ல, we need to be faithful. அப்போ உண்மையோடு ஓட வேண்டும். இப்படி ஓடுவதற்கு 2வது வசனத்தை பாருங்கள். அவர் சில காரியங்களை சொல்கிறாரு. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவர், அதை நிறைவு செய்பவராக இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். இப்போ இந்த ஓட்டத்தில் இருக்கும்போது we need to be focused. என்ன செஞ்சிட்டோம், சுமையை எடுத்துட்டோம், பாரத்தை எடுத்துட்டோம், பாவத்தை தள்ளிவிட கற்றுக்கிட்டோம். அப்போது நம்ம உறுதியோடு ஓடணுன்னா நம்ம கண் எங்கே இருக்கணும், we need to focus. கண்களை என்ன செய்யணுமா, இயேசுவை நோக்கி ஓட வேண்டும்னு சொல்லலை. இந்த வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதையுமே நான் பார்க்க மாட்டேன். அதுதான் அவர் கண்களை பதிய வைப்பது. பாரத்தை தள்ளிட்டோம், பாவத்தை உதறி விட்டோம். இப்போ நம்ம மன உறுதியோடு இருக்க, பி ஃபோக்கஸ்ட், பி ஃப்ரீ, பி ஃபோக்கஸ்ட். என்ன செய்யணும், நான் பாரத்துக்கு என்ன செய்வேன், இயேசு கிறிஸ்துவின் மேலே என் கண்களை பதிய வைப்பேன். என்ன அழகாக இருக்குது இல்லையா? உன் கண்ணை என்ன செய்யக்கூடாது, வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன செய்தாருன்றது நமக்கு விளங்கும். அவர் என்ன செய்தார் பாருங்கள். ஏன் அவரை பார்க்கணும் நம்மனா, அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு. இப்போ என்ன, நம்ம இப்போ இருக்கிற ஓடுற ஓட்டம் இழிவானதாக இருக்கலாம். நம்முடைய ஓடுகிற ஓட்டத்தில் பல காரியங்கள் நமக்கு ஐயோ இப்படி நடந்துருச்சேன்ட்டு சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்கும் அப்படி தான் நடந்தது. இழிவானது
நடந்தது. எது சிலுவையில் அவரை இகழ்ந்தது போல இந்த உலகத்தில் இழிவான காரியம் யாருக்குமே நடந்திருக்காது. ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, வாரினால் அடிக்கப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார், கையில் அவரை உள்ளங்கையில் அவரை அடிக்கிறாங்க கன்னத்தில். இப்பேற்பட்ட இழிவுகள் எல்லாம் நடக்கும்போது கூட அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா, எந்த மகிழ்ச்சியை அடைய போகிறாரோ, எந்த மகிழ்ச்சியை அடைய போகிறார்? ஒன்று, அவர் நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க போகிறார். அது ஒரு மகிழ்ச்சி. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நிறைவான சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க போகிறார். கடவுளது அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்க போகிறார். இது மட்டும் இல்லை, இப்போ அவர் அடிகிற ஏளனமும் இழிவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதற்கு பிறகு அவர் எப்படி என்னை அடையவிருக்கிறார், அடுத்து அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்றால், கடவுளுடைய அரியணையின் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிறார் என்ற அந்த காரியம் அவர் அதில் தான் அவர் சந்தோஷத்தை அனுபவித்தார். அப்போனா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்துவில் இருந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குது, உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. சூழ்நிலைகளை காட்டிலும் பெரிய தேவனை நீங்கள் பார்க்க உங்கள் கண்களை அப்படியே பதிய வச்சிட்டிங்கன்னா, பி ஃபிக்ஸ்டு, பி ஃபோக்கஸ்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சிலுவையை பார்க்கல, சிலுவைக்கு பின்னால் அவர் உட்கார போகிற அரியணையை பார்த்தார். பிதாவின் வலது பரிசத்தை தான் அவர் பார்த்தாரே தவிர சிலுவையை அவர் கண்கள் பார்க்கவில்லை. அன்பானவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையின் ரகசியமாக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையில் எடுத்துக்காட்ட பார்க்கணுன்னா, பரிசுத்தவான் பேதுருவை நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கடலில் நடந்து வராரு. அவர் நடந்து வரும்போது, ஆண்டவரே நடக்கிறது கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, நீரானால் நானும் வர எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வான ஆண்டவர் சொல்கிறாரு, கால்களை எடுத்து வைக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. கடலில் அவர் நடக்க முடிஞ்சுது. ஆனால் என்னைக்கு சூழ்நிலையை பார்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவில் இருந்து கண்களை எடுத்து சூழ்நிலை காற்றும் கடலும் பொங்கி எடுக்கிறத பார்க்கும்போது பேதுருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? ஏன்னா அவர் மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தவர் தானே, எத்தனையோ காற்றையும் புயலையும் பார்த்தவர் தானே. அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? ஐயோ, இந்த காற்றும் புயலுக்கும் நேராக நான் என்ன செய்ய முடியாது, நீச்சல் அடித்து கூட தப்பிக்க முடியாதுன்னு அவருடைய அறிவு, அவருடைய சூழ்நிலை, இவை எல்லாவற்று அவரை அழுத்த பார்த்தது. அப்போ தான் ஆண்டவர் அற்ப விசுவாசியன்னு அவர் கையை பிடிச்சு அவருக்கு விடுதலை கொடுக்குறார். அது போல தாம்மா நம்ம கண்களை எங்கே பதிய வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேலே பதிய வைக்கணும். அப்படின்னா பதிய வைக்கிறதுனா அவரை பார்க்குறத தவிர வேறு எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையினூடாக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள். விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவினால் இந்த சூழ்நிலையை உனக்கு நன்மையாக மாற்றி தர முடியும் என்ற அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த விசுவாசத்தை அவர் he honors that faith, அந்த விசுவாசத்தை அவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதிக்கிறார். அதனால் நம்ம உறுதியாய் மன உறுதியோடு ஓடுவதற்கு அடுத்து நமக்கு தேவைப்படுகிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை we need to be focused, குறிக்கோளை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுறது தான் உத்தமமாய் ரன்னிங் ஃபெய்த்ஃபுல், உண்மையோடு ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம ஓடுவதை குறிக்கிறது. அதனால தான் 1 கொரிந்தியர் 9:24 கூட பரிசுத்தவான் பவுல் அழகாய் எழுதுவார். நம்முடைய ஜீவியம் விசுவாச ஜீவியம் ஒரு ஓட்டத்தோடு ஓடி இருக்கிறோம், ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடணும்? உண்மையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால் இந்த விசுவாச ஜீவியம்
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் மன உறுதியோடு இருக்க வேண்டும். பரிசுத்தவான் பவுல் அழகாக சொல்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் எப்படி ஓடினேன்? விசுவாசத்தை காத்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் ஓடினால தான் அவர் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? அவருடைய ஓட்டத்தில் காத்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த 3வது வசனம் பாருங்க. பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணுங்கள். விசுவாசத்தோடு நீ உண்மையோடு நீ ஓட வேண்டும் என்றால், அது ஃபெய்த்ஃபுல்லாக ஓட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும் என்றால், பாவிகளால் தனக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் தாங்கிக் கொண்ட இயேசு கிறிஸ்துவையே நம்ம யோசிக்கணுமா? அவரையே எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி அவர் இடது கண்களை பதிய வைத்தா அவரையே தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் பேரில் நம்பிக்கை முடியும். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். இப்போ ஒருவேளை மனம் சோர்ந்து தளர்ந்து காணப்படுறீங்களா? அப்போ இந்த காரியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்முடைய என்னெல்லாம் இல்லை? முதலாவது நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் இருக்கிறோமா? வாட் இஸ் ஆர் லைஃப் பர்பஸ்? எனக்காக தேவன் எந்த சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம், அவரது நோக்கத்தை அறிந்து ஓடுகிறேனா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் இப்படி ஓடும்போது எனக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த இடத்துல நான் ஓடும்போது என் பாரத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டேன்? எடுத்து விட்டேனா? என் பாவத்திலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று விட்டேனா? அப்புறம் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறேனா? ஆம் ஐ ஃப்ரீ? ஆம் ஐ ஃபோக்கஸ்ட்? ஆம் ஐ ஃபெய்த்ஃபுல்? கேட்டு பாருங்கள். இந்த 3 கேள்வியை கேட்டு பாருங்கள். இந்த 3ஐயும் நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கிறோம்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள், வேத புத்தகத்திலிருந்து வந்த படிப்படியான சாட்சிகள், இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டோம். ஏன்னா 4வது வசனம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லுது. பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம இப்போ போராட்டம்தான். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். எதிர்நீச்சல் அடிச்சிட்ருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, வாழ்க்கைன்றது ஒரு எதிரான ஒரு போராட்டம். எதுக்கு எதிராக? பாவத்துக்கு எதிராக நம்ம போராடுகிறது. இந்த போராட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு இரத்தத்தை சிந்தி விட்டார். நாம் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நம்முடைய போராட்டம் என்ன இல்லை? பயங்கரமானது அல்ல. ஏனென்றால் எல்லா தண்டனையும், பாவத்திற்கான எல்லா தண்டனையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்திவிட்டார். அதனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் மேல் வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டமானது எளிதானது தான். இந்த போராட்டத்தை போராட கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். வாழ்க்கை என்பது ஒரு ரன்னிங் ரேஸ். இட் இஸ் அ மேரத்தான் ரேஸ். இதில் நான் என்ன செய்யணும்? ஐ நீட் டு பி ஃப்ரீ வென் ஐ எம் ரன்னிங். பாரத்தெல்லாம் தலை மேலே வச்சுட்டு நம்மளால் ஓட முடியாது. நம்மை சூழ்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை, நெருங்கி நம்மளை இழுத்து தள்ளுகிற பாவத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அண்ட் வி நீட் டு பி ஃபெய்த்ஃபுல். இயேசு கிறிஸ்துவை எப்படி ஓடினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அவர் மேலேயே நம்ம கண்ணை என்ன செய்யணும்? பதிய வைக்கணும். இப்படி செய்யும்போது தான் நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு நமக்காக வைத்திருக்கிற அந்த போராட்டத்தில் நாம் சோர்ந்து போக மாட்டோம், மனம் தளர்ந்து போக மாட்டோம். விசுவாசத்தோடு அந்த போராட்டத்தை நாம் போராட முடியும்.
தொடர்ந்து வர இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த போராட்டத்தில் இருந்து நம்ம இப்படி அப்படி வழி விலகி போவோன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்மை திருத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, காட் நெவர் பனிஷஸ் அஸ். நம்மை ஆண்டவர் என்ன செய்வதில்லை, தண்டிக்கிறவர் அல்ல. நம்முடைய தண்டனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே செலுத்தி, சிலுவை மரணத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா தண்டனையும் எடுத்துக்கொண்டபடியினால் அவர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. நமக்கு தண்டனை கிடைக்கிறதில்ல. அதனால தான் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 முறை அவர் என்ன செய்கிறாரு, இந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை வருகிறது. நீங்கள் வாஸ்து பாருங்கள். அவர் கண்டித்து திருத்துகிறவராய் இருக்கிறார். டிசிப்ளின்னா என்ன தெரியுமா குறிக்குது? இட் இஸ் திருத்துகிறவர், கண்டிக்கிறார். உன்னை கண்டிப்பதன் காரணம் உன்னை திருத்துவதற்காக. அதனால் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 முறை டிசிப்ளின் மூல பாஷையிலேருந்து நான் எடுத்து பேசுகிறேன். இது தமிழ்லேயும் வருது, ஆங்கிலத்திலையும் வருது. 10 முறைகள் டிசிப்ளின் என்பதை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். டிசிப்ளின் என்றால் என்ன? யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங். நீ சிலதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்காக தேவன் உன்னை கண்டிக்கிறார் என்பதுதான் டிசிப்ளின். நீ கண்டிக்கும் போது என்ன நடக்கும்னா, நீ திருந்தி போவாய். நீ ஓடுற உன்னுடைய ட்ராக்கில் ஓடாமல் இருந்தா, நீ ஓடும்போது உனக்கு மன உறுதி இல்லாமல் இருந்தால், நீ ஓடும்போது பாரத்தை சுமந்து ஓடிக்கொண்டிருந்தால், நீ ஓடும்போது பாவம் உன்னை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் மேல் கண்ணை பதிக்காமல் இருந்தால், தேவன் உன்னை திருத்துகிறவராயிருக்கிறார். தேவன் 4வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்கிறேன். தேவன் எதுக்காக நம்மளை திருத்துறார் தெரியுமாம்மா? இந்த வசனங்களை படித்து பாருங்கள். நான் அவருடைய பிள்ளை, அதனால் அவர் திருத்துகிறார். அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார், அதனால் அவர் என்னை திருத்துகிறார். நான் அவருக்காக பல கனிகளை கொடுக்க வேண்டும், அதற்காக அவர் என்னை திருத்துகிறார். ஆண்டவர் நம்மை திருத்துகிறார் என்றால் அவருடைய பிள்ளை நாம் என்பது உறுதியாக்கப்படுகிறது. அவர் நம்மை கண்டிக்கும் போது மனம் என்ன செஞ்சிடாதீங்க, தளர விட்டுடாதீங்க. உன்னையும் என்னையும் கண்டிக்கிறார் என்றால் நானும் நீயும் அவருடைய பிள்ளை என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஓடுகிற ஓட்டம் சரியா இல்லையாப்பா, என்னை கண்டிக்கிறீரா? 10 முறை திரும்ப திரும்ப நீர் சொல்கிறீரே. கண்டிக்கும் போது திருத்து கொள்ளை. அப்பனா அவர் கண்டிக்கிறார் என்றால் யாரை கண்டிப்பார்? யாரை நேசிக்கிறாரோ அவரை தான் அவர் என்ன செய்வார்? கண்டிப்பார். 6வது வசனம் பாருங்க. ஆண்டவர் தாம் யாரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவரை தான் கண்டிப்பார். அப்போ அவர் உன்னை கண்டிக்கிறார் என்றால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அவருடைய அன்பு உன்னிடத்தில் இருக்குது. ஏன்னா நீ தப்பான ஓட்டத்தில் ஓடிட்டு ப்ரைஸை இழந்து போயிடக்கூடாது மகளே. உனக்காக இருக்கிற வெகுமதியை நீ இழந்து போயிடக்கூடாது. அதுக்காக உன்னை கண்டிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள தான் திருத்துவோம். யாரை நம்ம போய் ரோட்டில் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்குது, தப்பு செய்கிறாங்க, அவங்கள போய் கண்டித்து திருத்த மாட்டோம். யாரை திருத்துவோம்? சொந்த பிள்ளைகளை தான் திருத்துவோம். அதனால் அவர் நம்மளை கண்டிக்கிறது 2வது காரணம், அவருடைய சொந்த பிள்ளைகள்மா. நீயும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகள். அதனால் வாழ்க்கையில் டிசிப்ளின் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரா? அவர் கண்டித்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில். எதுக்காக அவர் உங்களை கண்டித்து திருத்துக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அடுத்தது, உங்களை கண்டித்து திருத்துவதற்கு காரணம் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் மட்டுமல்ல. 7வது வசனத்தில் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை திருத்தாத பிள்ளை உண்டோ? ஒரு தந்தை திருத்தாத ஒரு மகன் இருப்பானா? நிச்சயமாக அவன் இருக்கவே முடியாது. அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்துட்டு வரும்போது 13வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் திரும்ப என்ன சொல்லுவார்னா, அவர் இப்படி உன்னை திருத்தும் போது நீ என்ன செய்வாய்? நீதியின் கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் உன்னுடைய சொந்த தந்தையாக இருப்பதனால நம்முடைய நலனுக்காக அவர் நம்மை
திருத்துகிறார். இப்படி நம்முடைய நலனுக்காக அவர் திருத்தப்படும் போது அது அந்த காலகட்டத்தில் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. ஆனால் அதில் பயிற்சி பெற்றவங்களுக்கு பிகினிங்கில் நான் 18 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை திருத்தும் போது என்ன சுவாமின்ட்டு நான் அப்படியே கலங்கி நொந்துருவேன். ஆனால் இப்போ ஆண்டவருடைய திருத்துதல் எது என்று நான் கற்றுக்கொண்ட பிற்பாடு அதை என்ன செய்கிறாரு, தேவன் என்னை திருத்துவதினால் அதனுடைய அவுட்கம் என்ன தெரியுமா, நேர்மையான பாதையில் நான் நடந்து செல்ல முடிகிறது. அப்போது எனக்கு கிடைக்கிறது என்ன, நேர்மையான பாதை. அது தேவனுக்கு மகிமையான காரியம். அப்போ எதற்காக ஆண்டவர் என்னை திருத்துகிறார்? என் மேலே அன்பு இருக்கிறனால திருத்துறாரு. ரெண்டாவது, எதற்காக என்னை திருத்துகிறார்? நான் அவருடைய பிள்ளை, அதனால் திருத்துகிறார். மூன்றாவது, எதற்காக திருத்துகிறார்? என்னுடைய அவுட்கம், அவர் திருத்துவதின் அவுட்கம், ரிசல்ட் எப்படி இருக்கும்னா நேர்மையான பாதையில் என்னை நடக்க செய்யும். எவ்வளோ நம் பேரில் அன்பு வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? கடைசியாக உங்களிடத்துல ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்துகிறார் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாவற்றையும் அவர் கண்டிக்கிறதுன்னு எடுத்துக்காதீங்க. எது அவர் கண்டித்து திருத்துவது, எது நம்முடைய உலகத்தில் சில நாம் விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறதுனால அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்பதையும் நாம் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி 2 காரியத்தினால அறிந்து கொள்ள. இது எப்படி நம்ம விளங்கி கொள்வது? ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கையில் திடீர்னு இவங்க இறந்து போயிட்டாங்களே, ஆண்டவர் என்ன கண்டிக்கிறாரா, திருத்துறாரா? இல்லை. சில காரியங்கள் அது நடக்கும்போது உலக வழக்கத்தின்படி, விழுந்து போன உலகத்தின் வழக்கத்தின்படி நடக்கும்போது சில காரியங்கள் அது நடக்கும். எல்லாவற்றையும், எல்லா ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற திருத்துகிற காரியம், கண்டித்து உணர்த்துகிற காரியம் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற தண்டனை என்றும் நினைக்காதீங்க. ஒருபோதும் தேவன் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. ஏன் தண்டிக்க மாட்டார்? தண்டனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே போட்டுட்டாரு. நமக்கு தண்டனை இல்லை. நமக்கு கிடைப்பது என்னன்னா, நம்மை திருத்துகிற டிசிப்ளின் தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த டிசிப்ளின் நமக்கு வருகிற எல்லா கஷ்டமும் இது தேவன் நம்மை திருத்துவதற்காக அனுப்புவது இல்லை. துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லும்போது எல்லா துன்பங்களும் நம்மை திருத்துவதற்காக அனுப்பப்படுவதில்லை. சில துன்பங்கள் உலக வழக்கத்தில் சில காரியங்கள் விழுந்து போன உலகத்தில் நடக்கிற காரியமாய் இருக்கலாம். அதனால் இதை ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னை தண்டிக்கிறார்னு யோசிக்காதீங்க. ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். 2வது, வருகிற துன்பங்கள் எல்லாம் என்னை திருத்துவதற்காகவும் யோசிக்காதீங்க. சில காரியங்கள் ஆண்டவர் நம்மை திருத்துவதற்காக அனுமதிக்கிறார். ஆனால் எல்லா துன்பங்களும் திருத்துவதற்காக அல்ல. இதற்கு டிசர்னிங் எப்படி? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இந்த காரியம் நீ உன்னுடைய பாதையில் சரியாக வருவதற்காக நான் கொடுப்பது, ஆனால் எல்லா துன்பங்களும் அதனால் வருவது அல்ல. இது எப்படி நம்ம டிசர்ன் பண்ண முடியும்? தெய்வீக ஞானம், ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் அழகாக நமக்கு சொல்லி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, எவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்கிறீரப்பா. எங்கள் பாதையில் நாங்கள் ஓட தவறினால், ஆண்டவரே, ஃப்ரீயாக ஓட தவறினால், ஃபோக்கஸாக ஓட தவறினால், ஃபெய்த்ஃபுல்லாக ஓட தவறினால், நீர் எங்களை திருத்துகிறீர். ஆண்டவரே, எங்களை நீர் திருத்தும் போது எது உம்முடைய திருத்துதல் என்பதை, விச் இஸ் யுவர் டிசிப்ளின், அதை நாங்கள் அறிந்து கொண்டு எதெல்லாம் எங்களை திருத்துவதற்காக நீர் அனுமதிக்கிறீர் என்பதை விளங்கி கொண்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.